நண்பர்களே, நிறைய பேர் வந்து வீட்டிலேயே சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 முட்டை, சிக்கன், அந்த பக்கம் இருக்கிறது வத்தல், இந்த பக்கம் இருக்கிறது பூண்டு, இதெல்லாம் கொஞ்சம் எவ்வளோ கைக்கு வருதோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மூடி வச்சிடணும். இட்லி குண்டால் மூடி வச்சுட்டு வெந்ததும் எடுத்து சிக்கனை தவிர மித்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றி போட்டு அரைச்சிக்கிறணும். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதை வீடியோ எடுக்கிறது தான் கஷ்டம். இதோட கொஞ்சம் தயிர் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதோட தயிர், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து மிக்சியில் போட தேவையில்ல. சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதோட வெங்காயம், ஒரு சில கேப்சிகம் போட்டிருந்தாங்க, நான் அதெல்லாம் போடல. வெங்காயத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்க போகிற ஸ்டஃப்பு. உள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ தோசைக்கல்லை போட்டு நெய் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒரு பட்டை அப்படி ஒரு பட்டை, அவ்வளோதான். இதை நான் ட்ரை பண்ணதுக்கு காரணமே நிறைய பேர் இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் காட்டி வெறுப்பேற்றுனாங்க. அதனால தான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.